கட்சி கொடிமரங்களால் ஏற்பட்ட விபத்துகள் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு டிஜிபி பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை விளாங்குடியில் அதிமுக கொடிமரம் அமைக்க அனுமதி கேட்டும் போலீசார் பாரபட்சமாக நடந்து வருவதாக கூறி சித்தன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் எதிர்மனுதாரராக தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபியை சேர்க்க நீதிபதி இளந்திரையன் உத்தரவிட்டார். அதோடு கொடிமரங்களால் ஏற்பட்ட விபத்துகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கினை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பன் கடல் பகுதியில் சீற்றத்துடன் கடல் அலைகள் எழுந்து வருவதால் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடற்கரையோர மாவட்டங்களில் 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பன் கடல் பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் அலைகள் ஆக்ரோஷமாக எழுந்து வருகிறது. இதனால் மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பள்ளி மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடி அடுத்த மேல மாகாணம் பகுதியைச் சேர்ந்தவர் இளங்கோவன். இவரது மகளான ரித்திகா ரோஷினி தேவகோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். அரையாண்டு தேர்வு துவங்கிவிட நிலையில் மாணவியின் தாய் அவரை காலையில் எழுந்து படிக்கச் சொன்னதாக தெரிகிறது. சிறிது நேரத்தில் மாணவி அவரது அறையில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஆசிரியை திட்டியதால் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி நகர் பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டத்தை உறுதி செய்த வனத்துறையினர் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அடுத்த குல்நகர் பகுதியில் கடந்த 9ஆம் தேதி சிறுத்தை புலி நடமாடுவதாக வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் அங்குள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு மேற்கொண்ட வனத்துறை அதிகாரிகள் சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து சிறுத்தை புலி நடமாட்டம் குறித்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் ஆனாலும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையிலிருந்து சிங்கப்பூர் புறப்பட இருந்த விமானத்தில் பெட்ரோல் கசிவு கண்டறியப்பட்டதால் பெரு விபத்து தவிர்க்கப்பட்டது. சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் செல்வதற்காக 145 பயணிகளுடன் ஏர் இந்தியா விமானம் தயாராக இருந்தது. விமானத்தை இயக்கும் முன் இன்ஜினை இயக்கிய போது பெட்ரோல் கசிவுக்கான எச்சரிக்கை வந்ததாக தெரிகிறது. தொடர்ந்து விமானம் உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கவே மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தை அடைந்து கசிவை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். உரிய நேரத்தில் பெட்ரோல் கசிவை விமானி கண்டுபிடித்ததால் 145 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகள் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையிலிருந்து வட மாநிலங்களை இணைக்கக்கூடிய சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கவரப்பேட்டையில் நடைபெற்று வரும் இந்த பணிகளால் சர்வீஸ் சாலையில் மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இதனால் குண்டும் குழியுமாக இருக்கும் இந்த சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தேசிய நெடுஞ்சாலையை பராமரிக்கும் தனியார் சுங்க கட்டண நிர்வாகம் சேதமடைந்துள்ள சாலையை சீரமைத்து தரக்கோரி கோரிக்கை எழுந்துள்ளது. குட் பேட் அக்லி படப்பிடிப்பில் நடிகர் அஜித்துடன் நின்று எடுத்துக்கொண்ட வீடியோவை நடிகர் யோகி பாபு வெளியிட்டுள்ளார். விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடிகர் அஜித்குமார் நடித்து வருகிறார். இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள யோகி பாபு ஸ்பெயினில் நடைபெற்ற படப்பிடிப்பின் போது அஜித்துடன் இருக்கும் வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இதனை ரசிகர்கள் வைரலாக பகிர்ந்து வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டையில் மழைநீர் குழாயில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த பூனைக்குட்டியை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர்.
சோலையப்பன் தெருவைச் சேர்ந்த சுஷீலா என்பவரது பூனை மழைநீர் செல்லும் குழாய்க்குள் சென்று சிக்கிக் கொண்டது. நீண்ட நேரமாக பூனையை தேடிய சுஷீலா மழைநீர் குழாய்க்குள் இருந்து சத்தம் வருவதை கேட்டு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பூனையை காயமின்றி பத்திரமாக மீட்டனர். சென்னை அடுத்த பூவிருந்தவல்லி கிளைச்சிறையில் 5 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பூவிருந்தவல்லி கிளைச்சிறையில் உதவி சிறை அலுவலர் ஜேம்ஸ் லீ பிரிட்டோ திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ராஜேஷ், ராபின், ஜாகிர் ஹுசைன் ஆகிய கைதிகள் தங்கியிருந்த அறையில் 5 செல்போன்கள், 3 சிம் கார்டுகள், 3 சார்ஜர், ஒரு பேட்டரி கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக பூவிருந்தவல்லி கிளைச்சிறை உதவி அலுவலர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆம்ஸ்டாங் கொலை குற்றவாளிகள் உள்ளிட்ட பலர் கிளைச்சிறையில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.